யோவான் அந்த 26ஆம் வசனத்தை முன்பகுதியை சொல்ற, உங்களை வஞ்சிக்கிறவங்களை குறித்து நீங்க என்ன செய்யணும், இவைகளை உங்களுக்கு என்ன செய்யற எழுதுறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த நித்திய ஜீவன் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, எப்படியும் உனக்கு தேவன் வாக்கு பண்ணதை என்ன பண்ணுகிற நிறைவேற்றிடுவார் என்று சொல்லி அநேக வஞ்சிக்கப்பட்டு ஏனோதானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யறாங்க. எப்படி வாழ்ந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் தேவன் எனக்கு தந்த வாக்குத்தத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு என்ன கிடைச்சிரும், நித்திய ஜீவன் கிடைச்சிரும். நான் ஞானஸ்நானம் எடுத்தோன்னு என்னுடைய நாமம் எதில் எழுதப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. யாருடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகம் எழுதப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் எதுக்கு பங்காளியா மாறிட்டாங்க, நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாறிட்டாங்க என்று சொல்லி எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் இந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன செஞ்சிருவோம், தேவன் வாக்கு பண்ணது எனக்கு கிடைச்சிரும் என்று சொல்லி அநேக கள்ள உபதேசிகள் எழுப்பி ஜனங்களை வஞ்சிக்கிறதுனாலதான் தேவ ஜனங்கள் அநேக விசுவாச வாழ்க்கையில தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், ஏனோதானே என்று வாழ் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனம் திரும்புதல் இல்லை, விட்டு வந்தவர்களே மீண்டும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்வில வந்து விடுகிறது. இந்த கருமையான தேவ ஜனமே, இந்த நாள்ல மனசுல வைக்க வேண்டிய காரியம், நித்திய ஜீவனை நான் அளிப்பேன் என்று அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வேற எந்த வாக்குத்தத்தமும் இப்படி எழுதப்படல. நல்ல மனசுல வச்சுங்க, இந்த வாக்குத்தத்தம் உலகம் முழுவதும் இருக்கிற வீழ்ந்து போன மனுக்குலத்திற்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். ஆமென், ஆமென். கீழ்ப்படியாமையினால விழுந்து போன மனுக்குலத்திற்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். ஆமென், ஆமென். அப்ப நம்ம வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது.